இப்போ சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் படமான ரேம்போ படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா வாங்க. இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது தனியா மேம எப்படியாவது கொல்லுன்னு சொல்லி வெறியோட சுற்றிட்டு இருக்காரு நம்ம வில்ல ஏன் தனியா மேம கொல்லுன்னு நினைக்காரு, அதுக்கான காரணத்தையும் அதுக்கப்புறம் நம்ம தனியா மேம் அவங்க உயிரை காப்பாற்றுறக்காண்டி நம்ம அருள்நிதி சார் கிட்ட வராங்க. ஒன்ஸ் தனியா மேம் அருள்நிதி சார் கிட்ட வந்தப்புறம் என்ன ஆச்சு அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிற படம் தான் ரேம்போ. ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட கேரக்டரை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு செட் ஆகாத விஷயம்னா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து யூஸ்வல் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே எனக்கு இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆகலைங்க. ஸோ ஓவரால் எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது என்னதான் இந்த படத்தை இவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாமோ எனக்கு தோணுச்சுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.